செவ்வாய்க்கிழமைங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, முருகர் வழிபாட்டுக்கும் உகந்த நாள் தான். முருகரை நீங்க இப்படி வழிபடுறது மூலமா உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். 6 வெத்தலை நல்லா சுத்தமான வெற்றிலையை எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிக்கோங்க. கழுவி துண்டாலும் நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு காம்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே முருகர் படத்துக்கு முன்னாடிதான் வெற்றிலை தீபம் போடுவேன். அதுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கணும். கோலம் போடுறது ரொம்ப நல்லது. அது வந்து சர்க்கோண கோலமா இருக்கு இன்னுமே விசேஷம். அது வந்து ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி போட்டு நடுவுல ஓம்னு எழுதி சுத்திலும் சரவண பவ அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அந்த கோலத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. செவ்வாய் ஓரையில தான் இந்த தீபம் வந்து ஏற்றணும். செவ்வாய் ஓரை நேரங்கிறது வந்து காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 வேளையில ஏதாச்சும் ஒரு வேலையை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க வெத்தலை தீபம் போடலாம். ஏதாச்சும் ஒரு வேலையில மட்டும் போட்டா போதும். எல்லாருமே கடன் வாங்குறது கண்டிப்பா திரும்பி கொடுத்துருவோங்கிற நம்பிக்கையில தான் வாங்கியிருப்போம். அந்த கடனை அடைக்க முடியாம ரொம்ப வருஷமாவும் நம்ம வச்சுட்டு இருந்திருப்போம். இந்த வெற்றிலை தீபம் மூலியமா கண்டிப்பா கடன் அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில பணம் நம்ம கையில வந்து சேரும். முருகருக்கு இப்படி வெற்றிலை தீபம் போடுறது மூலியமா கண்டிப்பா அவங்களோட கடன் அடையும். இந்த மாதிரி கோலத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல பித்தளை தட்டு இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சுத்தம் பண்ணி அதுலயுமே சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. கோலத்து மேல வச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா 6 வெற்றிலைய, அதை வந்து தட்டுக்கு மேல ஸ்டார் வடிவில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒருத்தவங்க ஒரு வெத்தலைக்கு மேலே ஒரு தீபம் வைப்பாங்க. வேல் விளக்குன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் 6 விளக்கு சேர்ந்து நடுவுல வேல் வச்சிருக்கும். அந்த விளக்குமே நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப வெத்தலைக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. நான் வந்து மண் அகல் விளக்கு தான் நான் இதுக்கு வந்து வைப்பேன். அந்த அகல் விளக்குமே நல்லா சுத்தம் பண்ணி அந்த விளக்குக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தீபத்தை விட நெய் தீபம் ரொம்பவே சிறப்பு. அதனால நான் வந்து நெய் தீபம் ஏத்துக்கிறேன். இப்போ வெற்றிலைக்கு பூவால அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வெற்றிலைக்கும் ஒரு பூ வந்து வச்சிருக்கேன். முருகருக்கு செவ்வரளி இல்லைன்னா வாசனை பூ வைக்கிறது இன்னுமே சிறப்பு. வெற்றிலை தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வச்சிருக்க எல்லா தீபத்தையுமே ஏற்றிக்கலாம். ஏத்திட்டு நம்மளால முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் முருகருக்கு வைக்கலாம். பல வகைகள்ல மாதுளை, வாழை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாம்பழம் இந்த மாதிரி எந்த பழங்களாலும் நீங்க வச்சுக்கலாம். வீட்டுல நீங்க நெய்வேத்தியம் பண்றீங்க அப்படின்னா பால்ல நீங்க வந்து பால் பாயசம் வச்சுக்கலாம். இல்லைன்னா பால்ல நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா பால்ல டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் சேர்த்து கூட நீங்க வச்சுக்கலாம். நான் நெய்வேத்தியமா பால் பாயசம் தான் வச்சிருந்தேன். பக்கத்திலேயே தீர்த்த தண்ணியும் வச்சுக்கிட்டேன். அடுத்து வெத்தலை பாக்கமே வச்சுக்கிட்டேன். இப்ப வெற்றிலை தீபத்தை ஏத்திக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெத்தலை காம்பு, அதையுமே அந்த நெய் தீபத்துக்குள்ள போட்டுருங்க. வெற்றிலை தீபம் போட்டதுக்கு அப்புறமா முருகரை நினைச்சு ஒரு 11 ரூபாயை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 11 ரூபாயை என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி இந்த 11 ரூபாயை உண்டியில போட்டுருங்க. இப்படி வாரம் நீங்க வெற்றிலை தீபம் போட்டு 11 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கடன் அடையும். இதை வந்து 9 வாரம் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணணும். நான் வந்து கழுகுமலை முருகர் கோயில் தான் போவேன். போய் 6 விளக்கு நெய் தீபம் பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏத்திட்டு அதை எடுத்து வச்ச 11 ரூபாயை உண்டியில போட்டுட்டு
அரளி மாலை அங்க விக்கும். அரளி மாலைய வாங்கி முருகருக்கு போட்டு எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு நான் வருவேன். இந்த மாரி தொடர்ந்து 9 வாரம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, 9 வாரத்துக்குள்ளேயே கடன் அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்து நம்ம கையில கண்டிப்பா காசு வந்துரும். இந்த மாரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு நீங்க போய் பண்ணலாம். இந்த மாரி 6 விளக்கு நெய் தீபம் ஏத்தி, அரளி மாலை வாங்கி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க. இத வந்து நான் பண்ண சொல்லல. இத இறை நம்பிக்கை உள்ளவங்க, அதுவும் முருகன் மேல நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா கடன் அடையும். முருகர் நம்மள சோதிப்பாரு தான். ஆனா கைவிட மாட்டாரு. இத மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அடுத்து வர்ற செவ்வாய்க்கிழமை உள்ள பூஜையில எனக்கு எப்படி கடன் அடைஞ்சுச்சு, நான் எப்படி கடன் அடைச்சேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வரும்.